رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. அளவற்ற அருளாளன் நிகரில்லா அன்புடையோன் அல்லாஹின் திருப்பெயர் கூறி அவன் இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் சஹாபாக்கள், தாபிஈங்கள், தாபிஈங்கள் அனைத்து நல்லடியார்கள் மீதும் என் மீதும் உங்கள் மீதும் என்னை பெற்றவர்கள் உங்களை பெற்றவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய கருணையும் அருளும் என்றென்று நிலவ வேண்டும் என்ற அந்த இனிய பிரார்த்தனைக்கு பின்னால் அன்பார்ந்த ஈமான் உறவுகளே, இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, இளைஞர்களே, தாய்மார்களே, யுவதிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாராந்த தர்பியா அமர்விலே இன்றைய தினம் ஒரு அழகான முக்கியமான அன்றாட வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட எல்லோருடைய வாழ்வோடும் பின்னி பிணைந்த கட்டாயம் ஒவ்வொரு முஸ்லீமும் அறிந்திருக்க வேண்டிய, தெரிந்திருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு தலைப்பினூடாக உங்களை சந்திப்பதை இட்டு பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். இங்கிதம் சம்பந்தமான ஒரு இஸ்லாமிய பார்வையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். சகோதரர்களே, சகோதரிகளே, சமகாலத்தில் இங்கிதம் என்ற ஒரு தலைப்பினை ஏன் தெரிவு செய்கின்றேன் என்று சொன்னால், உண்மையிலே இஸ்லாமியர்களை பற்றி சமூகத்திலே முஸ்லிம்கள் ஒரு காலம் தலை நிமிர்ந்து வாழ்ந்தவர்கள். முஸ்லிம்கள் என்றால் மதிக்கப்பட்டவர்கள், மரியாதைக்குரியவர்கள், கண்ணியமானவர்கள், சிறந்தவர்கள். இந்த இலங்கை திருநாட்டிலே காத்திரமான பங்களிப்பினை அனைத்து விடயங்களிலும் செய்தவர்கள், மேம்பட்டவர்கள், உயர்ந்தவர்கள் என்ற ஒரு கருத்து தொண்டு தொட்டு இருந்து வந்தாலும், அண்மை காலமாக முஸ்லிம்கள் இங்கிதம் இல்லாதவர்கள், பேசத் தெரியாதவர்கள், பழகத் தெரியாதவர்கள், சபை ஒழுங்குகள் அறியாதவர்கள், மானம் மரியாதை தெரியாதவர்கள், இப்படியெல்லாம் பல்வேறுபட்ட ரீதியிலே விமர்சிக்கப்படுகின்ற, எங்களை பற்றி குற்றச்சாட்டுக்கு வைக்கப்படுகின்ற ஒரு காலத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சகோதரர்களே, இங்கிதம் என்றால், சுருக்கமாக இங்கிதம் என்றால் என்னன்னு நாங்கள் அறியோணுமாக இருந்தால், அதாவது எந்த இடத்துல எப்படி நடக்கணுமோ அந்த குட் மேனஸ்ன்னு சொல்லுவோம். எந்த இடத்துல எப்படி நடக்கணுமோ அதுக்கு பேர் இங்கிதம். மற்ற மனிதர்கள்ட இயல்பை புரிஞ்சு, அடுத்த மனிதர்கள்ட இயல்பை புரிஞ்சு அதற்கேற்ற மாதிரி நாங்கள் நடக்கிறதுக்கு பேர் இங்கிதம். அடுத்த மனிதர்கள்ட இயல்பை வழங்கிட்டோம் என்றால், இவர் இப்படித்தான், இவரோட சுடுமூஞ்சி என்றால் அந்த சுடுமூஞ்சிக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் நடந்து கொள்வது. இவர் ஒரு மோசமான ஒரு சிந்தனை உள்ளவர் என்று வழங்கினா சமூகத்தில் 5 பேரில் ஒரு மாதிரி அல்ல, பலதரப்பட்டவங்க வாழுவாங்க. அப்போ இதில் நாங்கள் ஒரு மனிதனோட பழகிற நேரம், நான் பின்னால் சில செய்திகள் சொல்கிறேன். ரசூலுல்லாஹ் எப்படியெல்லாம் இங்கிதம் பேணினாங்கன்றதுக்கு ஆதாரங்கள் நிறைய பார்க்கலாம் வாழ்க்கையில். நபியல்லார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படியெல்லாம் எந்தெந்த மக்களோட எந்தெந்த தன்மை உள்ளவங்களோட எப்படி பழகினாங்க. சுப்ஹானல்லாஹ். இங்கிதம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வேறு பிரிக்க முடியாத ஒரு உணர்வு. இங்கிதம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமானது. இஸ்லாமும் இங்கிதமும் நாங்கள் பார்த்தோமா இருந்தால், இஸ்லாமும் இங்கிதமும் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், இஸ்லாம் மார்க்கம் படித்து தரக்கூடிய, கற்றுத்தரக்கூடிய நல்ல ஒழுக்கங்களில் மிக முக்கியமான ஒரு பண்பாடு தான் இந்த இங்கிதம். அதாவது மற்றவர்களோட பழகுகின்ற முறைகள், மற்றவங்களோட நடந்து கொள்ள வேண்டிய முறை சம்பந்தமான ஒரு விளக்கம். சுருக்கம் அப்படி விளங்குங்க. இங்கிதம் என்றால் பிற மக்களோடு நாங்கள் பழக வேண்டிய ஒரு அழகிய பண்பாடு, அழகிய முறைக்கு பேர் இங்கிதம் என்று சொல்லுவோம். அவர் இங்கிதமாக பேசினார், அவர் இங்கிதமாக அணுகினார், அவர் இங்கிதமாக அந்த கருத்தை முன்வைத்தார், அவர் கடன்காரனோடு மிக இங்கிதமாக நடந்து கொண்டார், அவர் தன் மனைவியோடு இங்கிதமாக நடக்கிறார், அந்த அதிபர் இங்கிதம் மிக்கவர். இப்படியெல்லாம் இந்த இங்கிதத்தங்களை கையாளலுமா இருக்கும். இந்த சொல் ஒரு தமிழில் பரவலாக பாய்க்கப்படக்கூடிய ஒரு சொல். உங்களுக்கு பார்க்கலும் இங்கிதம் என்று சொல்லக்கூடிய தமிழ் அர்த்தத்தை நான் பார்த்தோம் சொன்னால், நல்லொழுக்கம், நல்ல பண்பு, பிறர் மனம் புண்படாமல் பேசுறது, அன்பு, மரியாதை, கனிவு, இப்படிப்பட்ட பல்வேறு அர்த்தங்களை உள்ளடக்கியதான் இங்கே லுத்துஃப், மென்மை, இதெல்லாம் இந்த இங்கிதத்துக்குள்ளே வரும். இதெல்லாமே இங்கிதத்துக்குள்ளே வரும். அப்போ இங்கிதம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒன்று. இஸ்லாம் அடிப்படையான அகீதாவை பேசிய மார்க்கம். அடிப்படையான அகீதாவோட இஸ்லாம் மார்க்கம் அதன் அடிப்படை கொள்கைகளோட அகீதாவோடு சேர்த்து ஒரு முஸ்லீம் அன்றாட வாழ்க்கையில் எப்படி பிறரோடு நடக்கணும் என்ற முறைகளை மிக முக்கியமாக கற்றுத்தரும். வேற எந்த சடங்கும், சம்பிரதாயமும், மதமும், மார்க்கமும் சொல்லாத அளவுக்கு இஸ்லாம் அதில் அடிப்படை கொள்கை 6 விஷயங்களையும் பேசும். இந்த 6 விஷயங்கள் ஒருத்தன்ட்டு வந்துட்டேன்னு சொன்னால் அடுத்தது இஸ்லாம் சொல்ல என்ன தெரியுமா? பண்பாட்டை பற்றி இஸ்லாம் பேசும், நடையுடைய பாவனைகளை பற்றி பேசும், அடுத்த மனிதனோட எப்படி, அதான் நல்ல முறையில், நல்ல மனசோட, குட் மனசுன்னு சொல்லுவோம், அந்த நல்ல மனசோட நல்ல மனிதநேயத்தோடு எப்படி நடக்கணும்ன்றது இஸ்லாம் சொல்லித்தரும். உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், அதாவது
இஸ்லாம் இந்த இங்கிதத்தை படிச்சு தார அளவுக்கு எந்த மதமும் படிச்சு தரல. இஸ்லாம் இங்கிதத்தை பற்றி பேசுகிற அளவுக்கு யாருமே சொல்லல. பிறர் நலம் நாடுதல் இஸ்லாத்தில் இங்கிதத்தில் மிக முக்கியமான ஒரு போதனை. இதுதான் அடிப்படையே. பிறர் நலன் நாடுதல் இது இஸ்லாத்தில் மைய கோட்பாடுகள் உண்டு. இஸ்லாத்தில் அடிப்படை கோட்பாடுகள் உண்டு என்னென்னு சொன்னால் அத்தீனு அந்நசீஹா, பிறர் நலம் நாடுதல். அல்லாஹ் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க அத்தீனு நசீஹா, அதாவது நலம் நாடுவது தான், அதாவது பிறருடைய நலம் நாடுவது தான் இஸ்லாம். இப்படி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. உடனே சஹாபாக்கள் கேட்குறாங்க, அதாவது குல்னா லிமன், ரசூல் சஹாபாக்கள் லிமன் யாருக்கு கேட்டதோ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க கால லில்லாஹி வலி கிதாபி வலி ரசூலிஹி வலி ஐம்மத்தில் முஸ்லிமீன் வ ஆம்மத்திஹிம். மார்க்கம் என்பதே பிறர் நலன் நாடுவது தான். நெத்தி கருக்க தொழுகிறது, கரக்கட்டவார அளவுக்கு நின்று வணங்குறது, கால் நின்று வணங்குறது, முசல்லா மாத்திர அளவுக்கு நிறைய வழங்குறது, குருவானை பிரட்டி பிரட்டி ஒரே குருவானை பிரட்டி 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 தாளெல்லாம் எழுத்தெல்லாம் தேஞ்சி வைத்திருக்கிறது, இது மட்டும்தான் இஸ்லாம் அல்ல. இங்கிதம் என்கின்ற பண்பாடும் இஸ்லாத்தை முக்கியமான உண்டு. அல்லாஹ் ரசூல் சொல்றாங்க அத்தீனு நசீஹா, மார்க்கம் என்றாலே நலன் நாடுவது. உடனே சஹாபா கேட்குறாங்க யாருக்குன்னு கேட்குறாங்க, யாருக்குன்னு நாங்கள் கேட்டோம். உடனே அல்லாஹ் ரசூல் சொன்னாங்க அல்லாஹ்வுக்கு, அவனுடைய வேதத்துக்கு, முஸ்லிம்களோட தலைவருக்கு, அவர்களை பொதுவாக உள்ள பொதுமக்களுக்கு எல்லாருக்கும் நலன் நாடுவது தான் இஸ்லாம் என்ற சொன்னாங்க. இஸ்லாம் என்றாலே நெத்திகருக்க தொழுகிறதும் தஹஜ்ஜத் தொழுகிறதும் இருக்கிறது தர்மம் கொடுக்கிறதும் இதோட மட்டும் சுருங்கல்ல. லைஸல் பிர்ரன் துவல்லு வுஜூஹக்கும் கிபிலல் மஷ்ரிக் வல் மக்ரிப், கிழக்கு பக்கம் மேற்கு பக்கம் முகத்தை திருப்புறது மட்டும் நன்மை நினைக்க வேணாம். வலாக்கின்னல் பிர் அல்லாஹ் பத்தி ஒன்றே போட்டார். இது 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 எல்லாமே நன்மைகள். அல்லாஹ் இமாங்கொள்ளோடும் மர்மநாள் இமாங்கொள்ளோடும் அண்டை விட்ட பேனோனும் இப்படி எல்லாத்துல சில தன்மைகள் எல்லாம் அடி கொண்டு வருவான். ஆனால் எங்களுக்கு இபாதத்துக்கு கொடுக்குற முக்கியத்துவம், அகீதால இருக்கிற நாங்கள் அகீதால இருக்கிற அந்த ஸ்ட்ராங் இபாதத்துக்கு இருக்கிற முக்கியத்துவம், பிற பண்பாடுகள் பிறரோட பழகுகின்ற விஷயங்கள்ல இந்த இங்கிதம் என்ற அந்த தன்மையை பெரும்பாலும் இழந்து வருகின்ற காலம். சட்புட்டுன்னு பேசின்றது, அடுத்த நேரம் இவன் தேவைப்படுவான் என்று யோசிக்கிறல்ல, சிறு துரும்பும் ஒருவேளை பல்குத்த உதவும், இது ஒரு தத்துவம். சின்ன துரும்பு இதெல்லாம் எங்க, ஆனால் நாங்க எங்கட பண்பாடு முக்கியமாக இருக்கணும். யாரை வானம் என்று ஒதுக்குறோமோ, இவன் தேவையில்லாம் ஒதுக்குறோமோ, ஒரு நாள் அவனுக்கிட்ட நாங்கள் ஒதுங்க வேண்டி வரும். அவனுக்கிட்ட தான் எனக்குள்ள அடைக்கலம் இருக்கலாம். அது புள்ள குட்டியா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், எனக்குள்ள கடைசி முடி அவன்கிட்ட கொண்டு இருக்கலாம். இங்கிதம் என்பது ஒரு மனிதன் விஷயத்துல மிக முக்கியமானது. அடுத்தவன் சந்தோஷமாக இருக்கணும், அவனுக்கு நல்லது நடக்கணும், அவன் நல்லா வாழணும். அடுத்தவன் நல்லா இருக்கணும், அவன் சந்தோஷமா இருக்கணும். என்னால் எது செய்ய இயலுமோ அதுக்குள்ளே இருந்து அடுத்தவன சந்தோஷத்துக்காக நான் உழைக்கிறது, கஷ்டப்பட, இது இங்கிதம். ஒரு விதவை, ஒரு அனாதை, ஒரு வறியவன், என்கிட்ட காசு பணம் இல்லைன்னு வைங்க, என்கிட்ட பணம் இல்லை, நான் கோடீஸ்வரனும் இல்லை சல்லிக்காரனும் இல்லை, எனக்கு அல்லாஹ் தந்திருக்கிறத வச்சு நான் இங்கிதத்தை கையாளணும். அடுத்தவனுக்கு அத்தீனு நசீஹா தானே, பிறருக்கு நலன் நாடுறது இஸ்லாம் என்றால், அல்லாஹ்வுடைய தூதரும் இஸ்லாம் என்ன சொல்லுன்னு சொன்னால், அடுத்தவண்ட விஷயத்தில் நீ மேக்சிமம் பாடுபாடு. ஒரு விதவைக்காக உழைப்பவன் அந்தஸ்து என்ன? அஸ்ஸாயுல் அர்மிலா கல்முஜாஹிர் ஃபீ சபீலில்லாஹ். என்ன? விதவைக்காக முயற்சிப்பவன் அல்லாஹ்வுடைய பாதையில் போரிடுபவனை போன. அவள் காய்மில் லைல் சாய்மின் நஹார், இரவெல்லாம் நின்று வணங்கி பகலெல்லாம் நோன்பு நோக்கிறவனை போன. லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். விதவைக்கு மாசம் ஒரு பார்சலை கொண்டு கொடு, இங்கிதமா நட, பண்பாடா நட. வெறுமனே இபாதத்தால மட்டும் சொர்க்கமல்ல, இது மிகப்பெரிய இபாதா. இஸ்லாம் எப்படிப்பட்ட மார்க்கம் என்றால், அதாவது பிறர் நலன் நாடுறதுக்காக முயற்சிக்கணும், அடுத்தவண்ட கஷ்டத்துல பங்கு கொள்ளணும், அடுத்தவண்ட சிரமத்தை துடைக்கணும். என்ன எனக்கெல்லாம் தந்திருக்கிற ஆற்றல் ஏதோ அதை வச்சு நான் சமூகத்துக்கு தனி மனிதனுக்கு தொண்டு செய்யணும். இதனூடாக நான் இங்கிதமா நடந்து அல்லாஹ் நலப்பெரிய அருளை பெறணும். இஸ்லாம் எப்படிப்பட்ட மார்க்கம் என்று சொன்னால், போர்க்களத்தில் கூட இங்கிதம் பேண சொல்லுது. சுப்ஹானல்லாஹ். எப்படி என்றால், போர்க்களத்தில் கூட இஸ்லாம் மனிதநேயத்தை இங்கிதத்தை பேசுது. மரங்களை வெட்ட வேணாம், கட்டிடங்களை இடிக்க வேணாம், பெண்கள் சிறுவர்களை கொல்ல வேணாம், பிரமத வணக்கஸ்தலங்களை இடிக்க வேணாம், சரணடைந்தவர்களை கொல்ல வேணாம், புறமுது காட்டி ஓடுறவங்களை விரட்டி பெற்று கொல்ல வேணாம், மதகுருகளை துறவிகளை கொல்ல வேண்டாம், பிணங்களை நீங்க அதாவது பிணங்களை சிதைக்க வேண்டாம், உறுப்புக்களை கண்ணை வெட்டி காலை வெட்டி மூக்க வெட்டி அப்படி பிணங்களை சிதைக்க வேண்டாம், உணவுக்காக அண்டி மிருகங்களை நீங்க அறுக்க வேணாம், கொல்ல வேணாம்,
கைதிகளிடத்தில் பேசி நல்ல முறையில் நடந்துக்கோங்க, உணவளியுங்க. இதுதான் இஸ்லாமிய முக்கியமான மார்க்கமண்டத்துக்கு பேப்பர் எடுத்துக்காட்டு. இஸ்லாத்தை நீங்க திணிக்க வேணாம். இஸ்லாத்தை யாருக்கும் வெட்டுத்து கொடுத்தாம இல்லாட்ட வெட்டுவேன் கொல்லுவேன் இப்படி நீங்க செய்ய வேணாம். இதெல்லாம் ரசூல் சாஸ்மார்கள் போர்க்களத்தில் பேசிய இங்கிதங்கள். சுப்ஹானல்லாஹ், இஸ்லாம் எந்த அளவுக்கு இந்த இங்கிதத்தை பேசுது என்றால், நான் முக்கியமான 2 மட்டும் சொல்றேன், நேரமிடம் கொடுக்காது. பெற்றார்களோடு இங்கிதத்தை இஸ்லாம் பேசுது, உம்மா வாப்பாவோடு இங்கிதத்தை இஸ்லாம் பேசுது, பிர்ருல் வாலிதைன் இஸ்லாம் போற்றுது, மிக தூண்டி சொல்லுது. வகலா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யா, அல்லாஹ்வை தவிர யாரையுமே வணங்கப்படாது. உம்மா பாப்பாக்கு நல்ல பிள்ளையா இருந்துக்கோ சொல்லி போட்டு நல்லா முடிக்கல. உனக்கிட்ட மனிதா உண்ட உம்மாவோ வாப்பாவோ முதுமை பருவத்தை அடைந்தால் பாருங்க, இம்மா எபுலுகன் இந்த கல்கிபர அஹதுஹுமா கிலாஹுமா, உன்னிடம் உன் தாயோ தந்தையோ 2 பேருமோ கிலாஹுமா 2 பேருமோ வயசுக்கு பேய்த்துட்டாங்க, உனக்கிட்ட வயசுக்கு பேய்த்துட்டாங்கன்னு சொன்னால், ஒன்று ஃபலா தக்குல்லஹுமா உஃபின், சீ என்றும் சொல்ல வேணாம், இங்கிதம். வலா தன்ஹருமா, ஊட்டோட்டு வெளியில போடுவோமான்னு நினைக்கிற மாதிரி நடப்பாங்க, விரட்டிடாத. வக்குல்லஹுமா கௌலன் கரீமா, சங்கியான வார்த்தை பேசு. வக்ஃபில்லஹுமா ஜனாஹ துல்லி மினர் ரஹ்மா, பணிவுண்ட சிறக இறக்கே தாழ்த்தி கொடு. வக்குர் ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா, உம்மா பாப்பாக்கு நீ துஆ கேளுன்னு சொல்லி 5 தன்மைகள் அல்லாஹு தஆலா இங்கிதம் சம்பந்தமாக, பெற்றாரோட நடக்க வேண்டிய இங்கிதம் சம்பந்தமாக ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் பேசுறான். இந்த 5 தன்மைகளோடு நடக்கணும்னு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். முதியவர்களோட இங்கிதம் என்ன அப்படின்னா, நானும் என் வீட்டுக்குள்ள ஒரு முதியவனை நான் வச்சு கொண்டிருக்கிறேன்டால், எனக்கிட்ட ஒரு வயசாளி இருக்கிறேன்டால், என் தெருவில் என் பக்கத்து வீட்டில் என் வீட்டில் அல்லது ஒரு பஸ்ஸில் ஏறுற டைமில் பள்ளியில் எங்கேயோ முதியவளை நீ கண்டால் இங்கிதம் பேணு. ஏன் தெரியுமா, அந்த இடத்துக்கு நீயும் வராமல் இருக்கிறல்ல. நீ இன்றைக்கு யாரெல்லாம் கதிரையில் உட்கார்ந்து தொழுகிறோ இவங்கெல்லாம் பிறந்தோட கதிரையில் வந்து உட்காரல. இன்றைக்கு யாரெல்லாம் பெம்பஸ் அடித்து வச்சு புள்ள ஒட்டிய மலசல உபாதைகளை அலைகிறாங்களோ அவங்க எல்லாரும் பிறந்தோட அந்த இடத்துக்கு வரல. ஒரு குழந்தை பிள்ளையாக தாயிட கருவுல வந்து குழந்தையாக வெளியில வந்து பெம்பஸ் அடிச்சு கொண்டிருந்து அமுடா அடிச்சு கொண்டிருந்து படிப்படியா மேலே வந்து ஸ்காலர்ஷிப் எழுதி ஓ லெவல் ஏ லெவல் இடையில பாஞ்சி யூனிவர்சிட்டி வைத்து பல்வேறுபட்ட தன்மைகளுக்கு பின்னால கல்யாணம் முடிச்சு புள்ள ஊட்டி வைத்து பேரம் பேத்து கண்டு என்ன இப்ப கதிரையில் உட்கார்ந்து தொழுறாங்க, அசாவோட கோலோட போறாங்க. இந்த நேரங்களில் இஸ்லாம் சொல்லுது இங்கிதமா நடந்துக்கோ. இது இவருக்கு மட்டுமல்ல, இந்த முதுமை உனக்கும் ஒரு நாள் வரத்தான் போற. உண்ட தாடியெல்லாம் நரைத்து தலைமுடியெல்லாம் வெள்ளை விளையாண்டு வெளிரி போயிருக்கிற நேரம் அந்த மக்களுக்கு நீ சங்க செய், மண்ணி விட்டுக்கொண்டு அவங்களை ஏற்றுக்கோ. உனக்கு அல்லாஹ் அந்த காலத்துக்கு நீ வார நேரம் நீ எதிர்பார்க்காத துணைகளை உனக்கு ஏற்படுத்த. இங்கிதத்தை இஸ்லாம் பேசுது. இங்கிதமா நடக்கணும் இஸ்லாம் சொல்லுது. புன்முறுவல் இங்கிதத்தை மிக முக்கியம். தபஸ்ஸம் என்ன, அது இங்கிதத்தில் உண்டு. புன்முறுவல் பூக்குறது மிக முக்கியமானது. இது என்னப்பா கையாள மடியால போகுதா, எவ்வளவு சந்தி கொடுக்கணுமா? இல்லையே, காண்ற மனிதனை அஸ்ஸலாமு அலைக்கும் கொஞ்சம் தலையை வளைச்சு சிரிக்கிறதுல என்ன குறைய போகுது? சில பேர் புலுட்டு மூஞ்சாவே இருப்பாங்க, இங்கிதமே இல்லை, மக்கள் நெருங்கி பழக பயப்படுவாங்க. அந்த ஆக்கிட்ட போறண்டாலே மிக மனசுக்கு கஷ்டமாயிக்கும். பேரை சொல்ல போகல, போ ஆளை விட்டுடுங்க, நான் எஸ்கேப், நான் அண்ட போக மாட்டேன், நீ வாழவே இல்லை உலகத்தில். இன்னும் சில பேர் பேரை சொல்ல போகல, நான் போறேன் அவர்கிட்ட, நான் தனியாக போறேன், நான் பிரச்சனையே இல்லை, அவர் மனுஷன் தங்கம் இல்லை, வச்சு பேசணும் இல்லை. இது இங்கிதம். உலகத்தில் ஒரு மனிதன் தேடுறது உங்களுடைய மேலே ஜனாசாக்கு வருகின்ற மக்கள் எதால, காசு பணத்தாலே அல்ல, ஏண்ட உங்களோட இங்கிதம் என்கின்ற தன்மையால வரணும். கேள்விப்பட்டதோட அல்லாஹ் கண்ணால சரசரண்டு ஓடி கைதூக்கி துவா கேட்கிற அளவுக்கு இங்கிதத்தை நாங்க பேணணும். இஸ்லாம் அப்படி இங்கிதத்தை சொல்லுது. அத்தபஸ்ஸும் என்பது தபஸ்ஸுமுக ஃபீ வஜ்ஹி அஹீக சதகா, உன் சகோதரன் முகத்துல நீ புன்முறுவல் பூக்குறதும் தர்மம் நாங்க சரலாசமாங்க. யாரையெல்லாம் எப்படியெல்லாம் சந்தோஷப்படுத்தலுமோ உங்களுக்கெல்லாம் தந்திருக்கிறத வச்சு நீங்க சந்தோஷப்படுத்தணும். அது பணத்தால் சந்தோஷப்படுத்தலாம், அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிற இல்மால சந்தோஷப்படுத்தலாம், அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிற எழுத்தாற்றலால் சந்தோஷப்படுத்தலாம், அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிற பேச்சாற்றலால் சந்தோஷப்படுத்தலாம், அல்லாஹ் உங்களுக்கு சமூகத்தை தந்திருக்கிற எதை தந்திருக்கிறோ அதை வச்சு தபஸ்ஸும், அடுத்தவன் முகத்துல சந்தோஷம் வரணும். நான் அடுத்தவனை பார்க்கிற நேரம் புன்முறுவல் பூத்து சிரிக்கணும், என்ன பார்க்கிற நேரம் அவன் புன்முறுவல் பூக்கக்கூடிய நிலைமையில் இருக்கணும். சலாம் கூட
ஒரு இங்கிதமான ஒரு வார்த்தை தானே, அழகான ஒரு வார்த்தை தானே. அஸ்ஸலாமு அலைக்கும் குறைஞ்சா போகுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருத்தர் வந்தார், அஸ்ஸலாமு அலைக்கும், வலைக்கும் ஸலாம் அஷ்ரான்னா, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி இன்னொருத்தர் வந்தார், வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி 20ன்னாங்க. இன்னொருத்தர் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து, வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து 30ன்னாங்க. என்ன யா ரசூலல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் 10, வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி 20, வபரகாத்து சேர்த்தா 30ன்னாங்க. இங்க என்னன்னா சலாம் கூட இங்கிதத்தில் மிக முக்கியமானது. இது ஒரு மூமின்ட வாயிலிருந்து காணுகின்றவர்கள் எல்லாம் நோக்கி அறிந்தவர்கள் அதிகாரவர்கள் எல்லாருக்குமே சலாம் சொல்லுன்ற மார்க்கம் இஸ்லாம். அல்லாஹு தாலா நிச்சயமாக அல்லாஹு தாலா இன்னல்லாஹ ரஃபீகுன் யுஹிப்புர் ரிஃப்க ஃபில் அம்ரி குல்லி. சுப்ஹானல்லாஹ். நிச்சயமா அல்லாஹு தாலா மென்மையானவன், அவன் எல்லா விஷயங்கள்லையும் மென்மையையே விரும்புகிறான். நாங்கள் ஸல்லல்லாஹு சொன்னாங்க. இது இங்கிதம், மென்மை, ரிஃப்க், லுத்துஃப், ரிஃப்க் என்பது இங்கிதம். இங்க ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மென்மையானவன், அவன் எல்லா விஷயங்கள்லையும் மென்மையே விரும்புகிறான். அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மென்மையானவராக இருந்தார், இங்கிதம் உள்ளவராக இருந்தால், அன்பானவராக இருந்தார், அரவணைக்கக்கூடியவராக இருந்தார். இஸ்லாம் வளர்ந்து வார அந்த காலத்தில் விரல் விட்டு எண்ணக்கூடிய கொஞ்சம் பேர் தான் ரசூலுல்லாஹோட இருக்கிற அந்த காலத்தில் அருமைத்துவ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட இருக்கிறவங்க எல்லாருமே என்ன அங்கவீனர்களும் குருடர்களும் பார்வையற்றவர்களும் என்ன இப்படியான இழிவானவங்க வசதி வாய்ப்பு இல்லாதவங்க தான் இருக்கிறேன்னு சொன்ன நேரத்தில் ரசூலுல்லாஹோட இங்கித தன்மையை குர்ஆன் பேசுது. வலா தத்ருதில் லதீன யத்ஊன ரப்பஹும் பில் கதாத்தி வல் அஷி யுரீதுன வஜ்ஹா. நபியே சூராக்காவ், உங்களோட கொஞ்சம் மக்கள் இருக்கிறாங்க, பாட்டாளிகள், வசதி வாய்ப்பு இல்லாதவங்க, மக்களோட பார்வையில் அற்பமான இழிவானவங்க, இவங்க நீங்க விரட்டிட வேணாம். அல்லாஹ்வோட திருப்திக்காக இவங்களோட இருக்கிறாங்க, நீங்க இவங்கள சேர்ந்து நடங்க. அல்லாஹ் எந்த அளவுக்கு நடந்தா வஸாவிருகும் ஃபில் அம்ர்னு சொன்னான். அந்த பிலால் இப்னு ரபாஹா, அந்த முஸ்அப் இப்னு உமைர், அந்த சுஹைப் ரூமி ரலியல்லாஹு அன்ஹு என்ன இந்த சமூகம் ஒரு வித்தியாசமா பார்த்து அந்த ஜுலைபி ரலியல்லாஹு அன்ஹு இவங்களை கூப்பிட்டு வச்சு, நபியே நீங்க அவங்களோட இங்கிதமா பழகுங்க, அன்பா பழகுங்க, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தனி முடிவெடுக்கவான நீங்க ஆலோசனை செய்யுங்க என்று அல்லாஹ் பேசுகின்ற அளவுக்கு நபிகளார் மென்மையானவராக இருந்தார். ரப்புல் ஆலமீன் சொல்றான், ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்த லஹும் வலவ் குன்த ஃபத்தன் கலீலல் கல்ப் லன்ஃபத்து மின் ஹவுலிக். சுப்ஹானல்லாஹ், எப்படி சொல்றான் பாருங்க. அல்லாஹ்வோட நிஅமத்தால, அல்லாஹ்வோட அருளால தான் லின்த லஹும் நீங்க அந்த மக்களோட மென்மையா நடந்தீங்க. நீங்க மட்டும் வலவ் குன்த ஃபல்லன் கலீலல் கல்ப் கடுகடுப்பானவராக, முரட்டு சுபாவம் உள்ளவராக, கல்நெஞ்சம் கொண்டவராக நீங்க இருந்திருந்தால் லன் ஃபத்து மின் ஹவுலிக் உங்களை உள்ளவங்க உங்களை விட்டும் எப்போ விரண்டோடி இருப்பாங்க. லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இங்கிதத்திட தொப், இங்கிதத்திட சிகரம், இங்கிதத்திட உச்சம் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன நபியே, நீங்க அல்லாஹ்வோட அருளால மென்மையா நடந்தீங்க. நீங்க முரட்டு சுபாவமும் வரட்டு கர்வமும் கொண்ட ஒரு திமிரு பிடித்தொத்தராக, ஒரு கடின உள்ளம் கொண்டத்தராக இருந்திருந்தேன்னு வைங்க, நீங்க இந்த பூமியில வாழ்ந்திருக்க மாட்டீங்க, நபியா இருந்திருக்க மாட்டீங்க. உங்களோட சுத்தி இருக்கிறவங்க எப்பவும் உங்களோட எஸ்கேப்பா போய்த்திருப்பாங்க. நல்லா குர்ஆன்ல சொல்றான். நபிகளார் இங்கிதங்கள் நிறைய, அவருடைய பண்பாடுகள் நிறைய. பள்ளி உள்ளுக்கு ஒரு நாட்டுப்புற அரபி வந்து சிறுநீர் கழிக்கிறார். நாங்க விடுவோமா? சஹாபாக்களுக்கு கோபம் வந்துச்சு, விட்டவன வெட்ட கொத்தன மாதிரி சஹாபா எழுப்பினாங்க, தௌஹு விட்டுடுங்க. பௌரு கொலா பௌலி சிஜ்லா மினல்மா அது அனுபா மினல்மா. அவரோட யூரினுக்கு மேலால, தோழர்களே நீங்க அந்த யூரினுக்கு மேலால ஒரு வாயில் தண்ணியை ஊற்றி விட்டுடுங்கன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அவரை வச்சு சொல்லவும் இல்லை, அந்த சிறுநீர் கழித்தவர் அழைத்து கிட்ட வச்சு கொண்டு ரசூலுல்லாஹ் அவருக்கு பண்பாட்டை படிச்சு கொடுத்தாங்க, இங்கிதமா நடந்தாங்க. அந்த மனுஷன் சுப்ஹானல்லாஹ் கை தூக்கி வேற மாதிரி துவா கூட கேட்டார். எல்லாம் எனக்கு முகமதுக்கு மட்டும் கருணை காட்டிவங்க ஒருத்தரும் கருணை காட்டாத துவா கேட்கிற அளவுக்கு நபிகளார் மென்மையானவராக இருந்தார்ன்றத வரலாறுகளுக்கு சொல்லி காட்டு. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா சொல்றாங்க, அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக, அஸத் இப்னு அப்துல் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவரை பார்த்து, இன்ன ஃபீக ஹஸ்லத்தைன் யுஹிப்புஹும் அல்லாஹ் அல் ஹில்ம் வல் அனாத். என்ன அதாவது அஸத் அப்துல் கைஸ் தோழரே, உங்களுக்கிட்ட ரெண்டு தன்மை இருக்குது, அல்லாஹ் அதை விரும்புகிறான். அது அல்லாஹ் விரும்புகிறான். இன்ன ஃபீக ஹஸ்லத்தைன் யுஹிப்புஹும் அல்லாஹ்,
அல்லாஹ் அந்த ரெண்டு தன்மையும் விரும்புகிறார். அல் ஹில்ம் வல் அனாத்னாங்க. அல் ஹில்ம் வல் அனாத் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இந்த ஹதீஸ்ல பின்னணியை கொஞ்சம் பாருங்க. அதாவது அப்துல்லா இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க, அதாவது ஒரு கோத்திரம், அந்த கோத்திரத்தில் தூதுக்குழுவை சந்திக்கிற நேரத்தில் நிகழ்ந்த ஒரு நிகழ்வு. அந்த கோத்திரத்துக்கு வந்து அப்துல்லா இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் இருக்கிறாங்க. இவங்க வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்கிறதுக்காக வராங்க. எல்லாரும் ரசூல்லா பார்க்கறதுக்காக அவசரமாக போகிறாங்க. ரசூல்லா கண்டத்தில் ஓடி போகிறாங்க. அஸ்அத் இப்னு அப்துல் கைஸ் என்ற நபித்தோடு என்ன செய்கிறான்னு சொன்னால், தண்ட பயணப்பொதிகளை எல்லாம் ஒழுங்குபடுத்தி அதெல்லாம் வச்சுட்டு உடுப்பை மாற்றிக்கொண்டு நிதானமாக மெதுவாக அமைதியாக வந்து ரசூல்லாவை சந்திக்கிறாங்க. எல்லாரும் ரசூல்லாவை கண்டதுக்கு ஓடுறாங்க. இவர் வந்தவர் அழகா ஷேட் எல்லாத்தையும் மாற்றிக்கொண்டு உடுப்பு எல்லாத்தையும் மாற்றிக்கொண்டு ஒழுங்காக பர்சண்டாக நீட்டாக ரெடி ஆகிக்கொண்டு மெதுவாக ரசூல்லா கிட்ட வராங்க. ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, ஆல்ரெடி வந்து எல்லாரையும் பார்த்துட்டு அஸ்அத் இப்னு அப்துல் கைஸ் பிந்தி வாரவரை பார்த்து சொன்னாங்க, ஃபீக ஹஸ்லத்தைன், உங்கள்கிட்ட ரெண்டு தன்மை இருக்குது, யுஹிப்புஹும் அல்லாஹ், அல்லாஹ் அந்த ரெண்டு தன்மையையும் விரும்புகிறான்னு சொல்லி போட்டுட்டு அல் ஹில்ம் வல் அனாத்னாங்க ரசூலுல்லாஹ். அல்லாஹ் தஆலா விரும்புகிற ரெண்டு தன்மை உங்கள்கிட்ட இருக்குது, பொறுமையும் நிதானம் உங்கள்கிட்ட இருக்குதுன்னாங்க. பொறுமையும் நிதானம் உங்கள்கிட்ட இருக்குது, இது அல்லாஹ் விரும்புகிறான்னு அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இது உண்மையிலே ரசூல் சொன்னாங்க என்ன சொல்ல வராங்கன்னு சொன்னால், அல் ஹில்ம் வல் அனாத் இது வந்து இங்கிதத்தோடு சம்பந்தப்பட்டது. பொறுமை, சைப்புத்தன்மை, நிதானம். பொறுமை என்கின்ற சைப்புத்தன்மையும் நிதானம் என்கின்ற தன்மையும் ஒரு மனிதன் இருக்க வேண்டிய பண்பு. அது தனியாக ஒரு தலைப்பாக பேசப்பட வேண்டிய விஷயமும் தான். நான் நோமனை தொட்டு போகிறேன் பாருங்க. அல் ஹில்ம் வல் அனாத் இது வந்து கோபத்தை அடக்கிறது, பிறரை மன்னிக்கிறது, அவசரப்படாம சிந்தித்து செயல்படுறது, இதெல்லாம் ஹில்ம் என்கின்ற அந்த பொறுமையுடைய வெளிப்பாடுகள். இதே நாங்க சுய பரிசோதனை செய்து எடுத்துக்கொள்ள வேண்டிய நிகழ்வு. இது தர்பியா அமர்வு. வாரம் ஒரு நாள் ஒரு தர்பியா. இதில் நாங்கள் பார்க்கணும் என்னென்றால், எனக்கிட்ட அல் ஹில்ம் பொறுமை சபர் எனக்கிட்ட இருக்கா? அதை நாங்கள் பார்த்தால் கோபத்தை அடக்கிறது, மற்றவங்களை மன்னிக்கிறது, அவசரப்படாமல் சிந்தித்து செயல்படுறது, இதெல்லாம் ஹில்மில் வருது. இங்கே பாருங்க, அல்லாஹ் தஆலா வானம் பூமியோட விசாலமான சொர்க்கத்தை தயார்படுத்தி வச்சிருக்கிறார். அல்லாஹ் சொல்றான், அல்லதீன அந்த வானம் பூமியோட விசாலமான சொர்க்கத்தை சுவீகரித்துக் கொள்வார்கள் யார் என்று சொன்னால், வல் காலிம், அதாவது யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ரா வல் தர்ரா உண்டு, வல் காலிமீனல் கைல் வல் ஆஃபீன அனின் நாஸ். எங்கட பிடிவாத குணங்கள், முரட்டு சுபாவங்கள், வரட்டு கௌரவங்கள், திமிர்கள், மௌத்தூண்டே இல்லைன்னு நினைச்சு வாழுகின்ற வாழ்க்கைகள் மாறணும். அதுக்குதான் தர்பியா. அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வானம் பூமியோட விசாலமான சொர்க்கத்தை அனந்தரமாக்கி கொள்றவங்க யார் என்று சொன்னால், செல்வ நிலையிலும் வறுமை நிலையிலும் செலவு செய்வார்கள். வல் காலிமீனல் கைல் கோபத்தை சப்பி விழுங்குவார்கள். இது ஹில்ம் பொறுமை. இது இங்கிதத்தோட வாரண்டு. கோபத்தை சப்பி விழுங்குறது தெரியுமா? ஒரு கோபம் வருது, அடிக்கலாம், எல்லா ஆற்றலும் இருக்குது, இப்படி பொத்தி அப்படி நின்று அதை சப்பி அப்படி மென்று அப்படி விழுங்குறது. இதுதான் என்ன காலிமீனல் கைல். ஒரு பாக்ஸில் போட்டு 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 இனி போட ஏலா அப்போ மட்டும் இறுக்கி போட்டுற முள்ளுக்கு பாருங்க, அதுக்கு தான் சில வந்து கள்ளமாண்டு சொல்றது. இறுக்கி மூடி நீ ஏலா மிச்சம் ஒரு திறந்து சிப்பை திறந்து மெது ஒரு நெருப்பு குச்சி உள்ள போட்டு மூடுறது. அப்படின்னு என்னன்னு சொன்னால், அவங்க கோபத்தை அடக்கி 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 அப்படியே நின்று சிலாக்க நீங்க பாக்குறீங்க. மார்க்கத்தோடு நான் பார்த்துக்கிறேன். அப்படின்ட்டு அப்படி பொத்தி அப்படி சப்பி அப்படியே அதை அப்படி விழுங்குற களம். இது இங்கிதத்தில் உண்டு. இப்ப எனக்கு என்னை கீழே இருக்கிறவனுக்கு ஓங்கி பலர் நிறையலாம், கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளலாம். ஏண்ட இங்கிதத்தை நான் காட்ட எப்படி தெரியுமா? எனக்கு ஏழும் என்ற நிலைமையிலையும் நான் அப்படி செய்ய மாட்டேன். அல்லாஹ்வுக்காக நான் இங்கிதத்தை பேன்றேன். ஹில்ம் வல் அனாத். அல் ஹில்ம் வல் அனாத் கோபத்தை அடக்கிறது, பிறரை மன்னிக்கிறது, அவசரப்படாம சிந்தித்து நிதானமாக முடிவெடுக்கிறது. இது ஹில்ம். அதாவது அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வல் அனாத்னு சொல்றாங்க. அவசரப்படாம விஷயங்கள் அவசரப்படாம நிதானமாக செயல்படுறதுக்கு அனாத்னு சொல்றேன். இது ரெண்டும் என்ன? அதாவது இதோடு என்ன, இந்த இங்கிதம் என்கின்ற தன்மையோடு ஒற்றி உறவாடக்கூடிய ஒன்று. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை நீங்க பாருங்க, எதிரிகளோடையும் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கிதம் பேணினாங்க. இந்த ஹதீஸை கொஞ்சம் நல்லா பாருங்க. ஏன்னா நாங்கள் சமூகத்தில் இப்படிப்பட்டவர்களை சந்திக்கிறோம், சமூகத்தில் இப்படிப்பட்ட நோயாளிகள் இப்படிப்பட்ட மோசமானவங்க நாங்கள் சந்திக்கிறோம், எப்படி நடந்து கொள்றோம்.
அல்லாஹ் ஸல்லல்லாஹு ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா ரசூல் அழைக்கிறாங்க. ஒரு மனிதர் வாராரு, வீட்டுள்ளுக்கு வாரது அனுமதி கேட்டுக்கொண்டு வாராரு. கண்டதோட ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பீஸ் அஹுல் அஷீர் வபீஸ் இப்னுல் அஷீரா. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மகா கெட்டவன், இந்த சமூகத்திலே மகா கெட்டவன் வாரான் ஆயிஷா. பாருங்க, ரசூலுல்லாஹ்ட ஒருத்தர் அடையாளப்படுத்துறதும் அடையாளப்படுத்தப்பட்ட கெட்டவனோட நடந்து கொண்ட முறையையும் பாருங்க. இப்போ இவர் வாராரு, புகாரில் வரக்கூடிய செய்தி, 6032 செய்தி. வரப்போக்கு ரசூலுல்லாஹ் பீஸ் அஹுல் அஷீரா, என்ன மகா அந்த கோத்திரத்திலே மகா கெட்டவன் வாரான். சரி, இவன் நல்லவன் அல்ல, மகா கெட்டவன் மோசமானவன் சொல்றான் ரசூலுல்லாஹ். அவன் உள்ளுக்கு வாரார், அந்த அந்த மனிதர் உள்ளுக்கு வாரார், ரசூலுல்லாஹ்வோடு உட்கார்றார். அல்லாஹ் ரசூலுல்லாஹ் செய்கிறாங்க. இப்போ இது ரசூல் சாதங்களை கண்டத்தோட, அதாவது நபி சாசமாங்க அவரோட இங்கிதமாக சிரிச்சு சிரிச்சு இங்கிதமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்கிதமாக சிரிச்சு அழகாக பேச ஆரம்பிக்க, மகா கட்டமனை சொல்லிட்டாங்க. இப்போ சிரித்து பேசுறத கண்டதோட உடனே ரசூலுல்லாஹ் கெட்டவன் என்று சொன்னாங்க, கோத்திரத்தில் மோசமான சொன்னாங்க. அவர் வந்தோட பண்பாடாக நடக்கிறாங்க, புன்முறுவலோட இன்முகத்தோட வரவேற்று கனிவாக நடந்து கொண்டாங்க. அந்த மனிதர் வெளியில் போகிறாரு. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு கேட்குறாங்க, காலத்தஹு ஆயிஷா. இப்போ ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் பற்றி சொல்கிறாங்க, யார் ரசூலுல்லாஹ், ஹீன ராய்த ரஜுல குல்தக் லஹு கதா வகதா. நீங்கள் அந்த மனுஷன் வரப்போக்குள்ளே பீஸ் அஹுல் அஷீரா என்ன மகா கட்டம் வாராம், கோத்திரத்திலே மோசமான சமூகத்தில் கட்ட மகா கட்டம் வாரன்னு சொன்னீங்க யார் ரசூலுல்லாஹ். ஆனால் இப்படி சொன்னீங்க, சும்மா ததல்லக்த ஃபி வஜ்ஹி வப்தஸத இலைஹி. நீங்க அவர் வந்ததோட இவ்வளவு மென்மையா குதூகலமா அழகா நீங்க வந்து பேசிக்கொண்டிருந்தீங்களே, இன்முகத்தோட பேசி கனிவாக நடந்து கொண்டீங்களே என்று ஆயிஷா ரலியல்லாஹு கேட்கிறாங்க. இங்கிதமா நடந்து கொண்டீங்களே, கெட்டவன் சொன்னக்கு அறிமுகப்படுத்தினீங்களே என்னன்னு கேட்டாங்க. அல்லாஹ் ரசூல் சொன்னாங்க, யா ஆயிஷா, ஆயிஷா மத்தஹதனி ஃபஹாஷா. ஆயிஷாவே, நான் எப்ப சரி கெட்ட மோசமான வார்த்தை பேசுபவனாக இருந்திருக்கிறேனா கேட்டு போட்டுட்டு அல்லாஹ் ரசூல் சொல்றாங்க, இன்ன ஷர்ரன் நாஸ் இன்தல்லாஹ் மன்சிலத்தன் யௌமல் கியாமா மன் தரக்கஹு நாஸ் இத்கா ஷர்ரிஹி. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நாளை மறுமையில அந்தஸ்தால் தூரமானவன் மகா கெட்டவன் யார் என்று சொன்னால், தனது தீமையில இருந்து தப்பிக்க மக்கள் யாரை விட்டும் விலகிச் செல்கின்றார்களோ அவன் தான் மகா கெட்டவன் ரசூலுல்லாஹ் சொன்னா, புகாரி முஸ்லிம். அதாவது மறுமை நாள் அல்லாஹ் கிட்ட மிக மோசமான நிலையில உள்ளவன் யார் என்று சொன்னால், தனது தீமையில இருந்து தப்பிச்சு கொள்றதுக்காக மக்கள் யாரை விட்டு விலகிச் செல்கின்றார்கள் அவன் தான். என்ன அப்படின்னு சொன்னால், மக்கள் அவன் தீமையில இருந்து தப்பிக்க அவனை விட்டு விலகிச் செல்றாங்க. எங்களோட கொஞ்சம் தர்பியா முறை தானே இது, கொஞ்சம் எங்களுக்கு போட்டு பார்ப்போமே. அதாவது மக்கள் ஏண்ட தீமையை கண்டு எனக்கு நெருங்க பயப்படுறாங்க. தஸ்மிஸ்தார்கிட்ட பேசி பார்ப்போமா, வா வா போ, நான் வரமாட்டேன், வா போ, ஒரு சுடு தண்ணி என்னது, ஒரு சுடு மூஞ்சே, அதோட பேசலுமோ மனுஷனோ இப்படின்னு சொன்னால், மறுமையில் நான் அந்தஸ்தால் தூரமானவன், மறுமையில் மகா கெட்டவன். உங்களோட பேரை சொல்லி மாஷா அல்லாஹ் போமே, பிரச்சனையில் கதைக்கலாமே, எவ்வளோ நேரம் எடுத்து பேசலாமே, இங்கே நம்ம நடந்து கொள்வாங்களே, இப்படி இருந்தால் அவன் நல்லவன் நான் ரசூலுல்லாஹ். இந்த இடத்துல ரசூலுல்லாஹ் சொன்ன முக்கியமான செய்தி என்னென்னு சொன்னால், மக்கள் அவன் தீமையிலிருந்து தப்பிக்க அவனை விட்டு விலகிச் சென்றால், சில பேரோட பேச ரெடி இல்லை, என்னால் அவங்கள பற்றி இங்கிதமான கருத்துக்கள் இல்லாதால, நல்ல தன்மைகள் இல்லாதால. இதில் நாங்கள் எதை பார்க்கணும்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே மறுமை அந்தஸ்தால தூரமான யாருன்னு சொன்னால், யாரோட நெருங்கினால் பிரச்சனை, அவனோட பேசலாம், அவனோட கேட்கலாம், அவனோட மனவிட்டு கதைக்கலாம் இருந்தால் அவன் கெட்டவன் ரசூலுல்லாஹ் சொல்றான். நபிகளார் இங்கிதமாக நடந்ததுக்கு நிறைய விஷயங்கள். முனாஃபிக்குகள் விஷயத்தை ரசூலுல்லாஹ் எப்படி நடந்தது பாருங்க. முனாஃபிக்குகள் நயவஞ்சகர்கள் விஷயத்தை ரசூல் சாஸ்திரமான அணுகுமுறையை பாருங்க. கெட்டவங்க, நரகத்தில் அதல பாதாளத்தில் இருக்க போறவங்க. ஆனால் ரசூலுல்லாஹ் எப்படி நடந்தாங்க நீங்க பாருங்க. நபி சாஸ்திரமாங்க மதீனால வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் வெளிப்படையாக இஸ்லாத்தை தழுவிக்கொண்டு, தழுவிய மாதிரி காட்டிக்கொண்டு உள்ளுக்குள்ள இஸ்லாத்தை எதிர்த்து வாழ்ந்தவங்க முனாஃபிக்குகள். அவங்கள் அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் இருந்தார். இவர் தான் பெரியவர், தலைவர், முனாஃபிக்குகளோட தலைவர். இவர்கள் நயவஞ்சக செயல் எல்லாமே இருந்துச்சு. குர்ஆன் சொன்ன எல்லா தன்மையும் மாற்றிருந்த. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவர் வருவார், ஜமாத்துக்கு நிற்பார், தொழுவார், இங்கிதமாக பேசுவார். அந்த வரவர் பார்த்தா நல்லா முஸ்லீமாக நடிச்சு ரசூலுல்லாஹ்க்கு தெரியும், சஹாபாக்களுக்கு தெரியும். இப்போ ரசூல் சாசமாங்க இவர் தொழுகைக்கு வந்தாலும் போனாலும் இருந்தாலும் ரசூல் சாசமாங்க என்ன செய்கிறாங்க, இந்த நயவஞ்சகன் விளங்கி நயவஞ்சகத்தனம் இருக்கிறன்னு விளங்கியும் ரசூல் சாசமாங்க வெளிப்படையாக அவரை தண்டிக்கல்ல, அவமதிப்பு செய்யல, அவரை கண்டுக்கலாமைக்கே ரசூல்லா காலை தோட்டினாங்க. இவர் எப்படி தெரியுமா நடந்து ரசூல் சாசமாங்க கனிவாக நடந்து கொண்டாங்க. அவர் மௌத்தா போனத்தோட ஜனாசா தொழுகையை தொழுவிக்க முன்னுக்கு வந்தார். உமர் கத்தாப் ரலியல்லாஹு பிடிச்சாங்க, வானம் இவன் நயவஞ்சகம் வடிகட்டிய முனாஃபிக், வானம் பண்ணாங்க, நான் தொழுவிப்பேன், அல்லாஹ் மன்னிப்பான்றது ரசூலுல்லாஹ் தொழுவிச்சாங்க. அல்லாஹ் வசனத்திறக்கி கண்டிச்சான், வலா துஸல்லி அலா அஹத் மின்ஹும் மாத அபதா. இதுக்கு போற நயவஞ்சகர்கள் யாரும் மௌத்தா போனா நீங்க தொழுகைக்கு நிற்க வேணாம், வலா தக்கும் அலா கபரிஹி, அவனோட கபருக்கும் முன்னால் நீங்க நிற்க அந்த வேலை நீங்க செய்ய வேணாம். அவங்க அல்லாஹ் நிராகரித்தவங்க, ரசூல் நிராகரித்தவங்க, அவங்க ஃபாசிக்களா மோசமானவங்களாக மௌத்தா பேத்திக்கிறாங்க, நீங்க நெருங்க வேணாம்னு அல்லாஹ் வசனத்தை இறக்கினான். இங்க பாருங்க, அப்துல்லா இப்னு ஜாபிர் ரலியல்லாஹு நாங்க சொல்றாங்க, ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு சொல்றாங்க, அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் நயவஞ்சக கபருல கடக்கப்பட்டாச்சு. ரசூலுல்லாஹ் வந்தாங்க, அந்த ஜனாசாவை தோண்டி வெளியில் எடுத்தாங்க, எடுத்து ஃபாமரஹு ரசூலுல்லாஹ் எடுத்து ஃபாஹ்ரஜ ஃபவத அலா ருக்பதி, ரசூல் எடுத்து தன்னை மடியில் அப்படியே ஜனாசா தூக்கி வச்சாங்க. தூக்கி வச்சுக்கொண்டு ரசூலுல்லாஹ் என்ன செய்தாங்க, வனஃபஸ் அலைஹி மின் ரீகிஹி வல்பஸ கமீஸு, ரசூல் சசமாங்க தன்னை உமிழ்நீரால நினைச்சி நினைச்சி போட்டுட்டு ரசூலுல்லாஹ் நபிகளார் உமிழ்நீரால நனைக்கப்பட்டு அதாவது அவரை சட்டையை அவருக்கு அணிவிக்கிறார், ரசூலுல்லாஹ் சேட் ரசூலுல்லாஹ் அணிவிக்கிறாங்க. இதில் பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவரை ஜனாசா வெளியில் எடுத்து முழங்காலில் மடியில் வச்சு தன் உமிழ்நீரால் சட்டைய ரசம் தொட்டு அந்த சேட் ரசூலுல்லாஹ் அணிவிக்கிறாங்க. அது இந்த ஹதீஸ் வந்து புகாரியில் கிதாப் அல் ஜனாயிஸில் பாபா சலா அலா 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 ஷஹீத் என்ற அந்த செய்தியில் பதிவு செய்யப்படுது. இதில் என்னன்னு சொன்னால் ரெண்டு விஷயம், அதாவது முஹத்திஸிங்க ரெண்டு விஷயம் சொல்லுவாங்க. ஒன்று ரசூலுல்லாஹ்வோட கருணை. அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல்ட மகன் முஸ்லிமா இருந்தார், ஏண்ட வாப்ப மௌத்தா பேத்தியா ரசூலுல்லாஹ் வாங்கன்னு கூப்பிட்டார், வந்தார், தொலைவிச்சாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் மீது கொண்ட இரக்கத்தின் காரணமாக சட்டையை ரசூலோட சட்டையை கஃனாடையாக கேட்டிருந்தார். இதால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கோரிக்கையை ஏற்று அவருக்கு இதை அணிவித்தார்னு ஒரு செய்தி. அதே நேரம் இன்னும் ஒரு செய்தி சொல்லுவாங்க, பத்ரு போரில் பிரதி உபகாரம், பத்ரு போரின் பொழுது இன்னொரு கருத்தின்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கைது செய்யப்பட்ட நேரம் அணியறதுக்கு உடுப்பு இல்லாமல் இருந்தாங்க. இந்த நேரத்தில் உபை இப்னு சலூல்ட சேட்டு தான் ஒரு கணக்காக இருந்துச்சு. அப்போ அவருக்கு அந்த சேட்டை அணிவிக்கப்பட்டுச்சு. இதுக்கு பிரதி உபகாரமாக ரசூலுல்லாஹ் அப்படி செஞ்சாங்க. ரெண்டு செய்தியை நாங்கள் பார்க்குறோம். எது எப்படி இருந்தாலும் இந்த ரெண்டு சம்பவங்களுக்கு எதை சொல்லணும்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முனாஃபிக்குகளாக இருந்த வெளிப்படையாக விமர்சிக்கல. இதால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி பார்த்தாங்கன்னு சொன்னால், இஸ்லாமிய அமைப்புக்கு ஒரு தொல்லை வராமல், இஸ்லாமிய அமைப்பு குந்தகம் பாதிப்பு வராமல் இருக்கக்கூடிய நிலைமையில் இவங்க இருப்பாங்கிறதுக்காக ரசூலுல்லாஹ் நெருங்கினாங்க. அல்லாஹ் தஆலா தடை போடுகின்ற வரைக்கும் தொழுவிக்கிற அளவுக்கு ரசூலுல்லாஹ் முன்னுக்கு போனாங்க. இது வந்து தீமையில இருந்து தப்பிக்க மக்கள் யாரை விட்டு விலகிச் செல்றோ அவன் தான் மோசமானவன் என்ற ஹதீஸுக்கு மிக நெருக்கமாக இருக்கிறது நாங்கள் பார்க்குறோம். மக்கா வெற்றியும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வெற்றியும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அணுகினாங்கன்றதை பாருங்க. அதாவது மக்கா வெற்றி கொள்ளப்பட்டாச்சு, இதில் நீண்ட ஒரு காலம் பகை இருந்துச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10,000க்கும் மேற்பட்ட நபித்தோழர்களோட வாராங்க, மக்கா உள்ளுக்கு வந்தாச்சு. அதாவது இஸ்லாத்தை கொச்சப்படுத்தினவங்க, சஹாபாக்களை கிரிட்டிசைஸ் பண்ணினவங்க, அதாவது இஸ்லாத்துக்காக வேண்டி பயங்கரமாக மோசமானவர் நடந்தவங்க எல்லாரும் அங்கீக்கிறாங்க. எல்லாருமே நினைச்சாங்க முஹம்மது வாரார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்தத்துக்கு வார எங்களை கொண்டுடுவார்னு தான் நினைச்சாங்க. அல்லாஹ்விடத்தில் வந்தாங்க, ஒரு அறிவிப்பு செஞ்சாங்க, மன் தஹல தார் அபி சுஃபியான் ஃபஹுவ ஆமன், அபூ சுஃபியானோட வீட்டுள்ளுக்கு யார் போறோ அபயம் பெற்று விட்டார். ஒமன் நகல கலை பாபு ஃபஹுவ ஆமன், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தங்களோட வீடுகளுக்குள்ளேருந்து கதவை பூட்டு கொண்டாங்களே அவங்களும் பாதுகாப்பு பெற்றாங்க. ஒமன் தஹல் மஸ்ஜித் கௌபாக்குள்ளுக்கு போனவங்க பாதுகாப்பு பெற்றாங்க ரசூலுல்லாஹ் அறிவிப்பு செஞ்சாங்க. இந்த அறிவிப்பு அபூ சுஃபியானுக்கு பெரிய ஒரு நிம்மதியை கொடுத்துச்சு. இங்கிதம் அபூ சுஃபியானுக்கு பெரிய ஒரு நிம்மதியை கொடுத்துச்சு. அபூ சுஃபியான் நடுங்கிறாரு, முஹம்மது வாரார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
நாங்க செஞ்சிருக்கிற தப்புக்கள் நியாயமானவை, இன்றைக்கு கழுத்தை சீவிடுவார், கொண்டுடுவார்னு நினைக்கிறார். அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அது புரஸ்தாத்துக்கு வர்றார். அவர் நினைக்க இந்தியோட கிட்ட கதை முடிஞ்சு, மக்களே ஏண்ட வீட்டுள்ளுக்கு வாங்கோ, உங்களோட வீடு இருக்கிற மூடிக்கோங்கோ, இறையுள்ளத்துக்கு போங்கோ, இல்லைன்னு சொன்ன முகமது கொண்டுடுவார் அறிவிப்பு செய்கிற அளவுக்கு அபூ சுஃபியான் பயந்தார். ரசூல் ஸல்லல்லாஹு அங்க சொன்ன இந்த அறிவிப்பு எப்படி இங்கிதம், இது அபூ சுஃபியான் மனசுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்துச்சு. அபூ சுஃபியான் வீட்டுக்கு ரசூலுல்லாஹ் பெய்த்து பழி வாங்கல. சல்லல்லாஹு அபூ சுஃபியான் வீட்டுக்கு பெய்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ சுஃபியான் பழி வாங்கல, பழி வாங்க மிக தகுதியானவர். ஆனால் அவருடைய வீட்டையே ரசூலுல்லாஹ் பாதுகாப்பு பிரகடனம் செஞ்சாங்க. போங்க தலைவர் அபூ சுஃபியான் வீட்டுக்கு, அங்க போன உங்களுக்கு பாதுகாப்புங்க. எப்படி இங்கிதம். இதனால என்ன நடந்துச்சு, அபூ சுஃபியான் தன்னை மாற்றி ரலியல்லாஹு அன்ஹு அந்தஸ்துக்கு வந்தேன்றதை வரலாறு சொல்லுது. இங்கிதம் கொள்கை விட்டு இங்கிதம் இல்லை, ஏகத்துவத்தை விட்டு இங்கிதம் பேன்றதல்ல, ஏகத்துவத்துக்குள்ளே இருந்து எங்களோட பண்பாட்டால மக்களை கவர நாங்கள் முயற்சிக்கிறோம். அது முக்கியம். தௌஹீத் தௌஹீத் தான். இதுல நாங்கள் ஒரு நாளும் வளைஞ்சு கொடுக்க மாட்டோம், நெளிஞ்சு கொடுக்க மாட்டோம். அக்கீதாவை நாங்கள் கூறு போட மாட்டோம். அக்கீதால இருப்போம், மனித பண்பாடுகளோடு நடந்து கொள்வோம், மனித நேயம் காப்போம். இது மிக முக்கியமானது. இஸ்லாத்தை பொறுத்த மட்டுக்கும் எந்த அளவுக்கு இதை பேசு என்று சொன்னால், சுப்ஹானல்லாஹ், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் எல்லாரையும் மன்னிச்சிட்டேன், உங்க எல்லாரையுமே நான் மன்னிச்சிட்டேன் என்று சொல்லுகின்ற அளவுக்கு மக்கா வெற்றி மிகப்பெரிய ஒரு பிரசித்தமானதாக அமைகிறத நாங்கள் பார்க்குறோம். ஆக உறவுகளே, சுருக்கமாக நாங்கள் விளங்கிக் கொள்வோம். இன்னும் பல விஷயங்களில் பேச இருந்தாலும், சபையில் இங்கிதம், திருமண வாழ்க்கையில் இங்கிதம், கணவன் மனைவி கிடையில் இங்கிதம், வீட்டுக்குள்ளே இங்கிதம், மஸ்ஜிதுக்குள்ளே இங்கிதம், தெருவில் இங்கிதம், நிறைய விஷயங்கள் சுருக்கமாக விளங்குங்க. இங்கிதம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமானது. சுவனத்துக்கு செல்லுவதற்கு அகீதா மிக முக்கியம். அந்த அகீதாவை கொண்டு வருகின்ற அமல்களில் இங்கிதம் என்கின்ற இந்த தன்மைகள் மிக முக்கியமானவைகள். இவைகளை நாங்கள் வாழ்க்கையில் ஏற்று நடக்கின்ற நேரம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உயர்ந்த மன்னிப்பை எங்களுக்கு வழங்கி உயர்ந்த சொர்க்கத்தை தரத்துக்கு போதுமானவனாக இருக்கிறான். கொள்கையில் சமரசம் இல்லை, அகீதால உறுதியாக நிற்கிற நேரம், ஏகத்துவ கொள்கையில் உறுதியாக இருந்து கொண்டு சமூகத்தில் வாழுகின்ற நேரம் நாங்கள் இங்கிதங்களை பேணணும், மனிதநேயங்களை பேணணும். இவைகள் எங்களுக்குரிய சுவனத்துக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டுன்றதை ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்வோம். வல்லவன் ரப்புல் ஆலமீன் இறுதி மூச்சு வரைக்கும் கொள்கையில் உறுதியோடு இருந்து அகீதாவில் உறுதியாக நின்று இங்கிதமான முறையில் நடந்து மக்கள் உள்ளங்களை வென்று அவதனூடாக உயர்ந்த அந்தஸ்துகளை பெறக்கூடியவர்கள் யாரோ அப்படிப்பட்ட நல்லவர்கள்ல எல்லோரையும் அல்லாஹ் தஆலா ஆக்கிருவானாக. அக்கூலு கௌலி ஹாதா வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.